நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். AR Murugadas Productions and Fox Star Studios இணைந்து வழங்கும் வத்திக்குச்சி. கேப்டன் ஜெகதீஷ். இந்த படத்து ஆடியோ சீடியை விஜய் சார் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் அனுப்பிச்சேன். நட்புக்கு அவர் கொடுத்துருக்கிற மரியாதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படிலாம் சொன்னார். அவர் கூப்பிடலாம் கூட நான் வந்திருப்பேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இது வத்திக்குச்சி என்னோட முதல் படம். AR முருகதாஸ் ப்ரொடக்ஷன், ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அவங்க சேர்ந்து பண்ணுற ரெண்டாவது படம். எங்கேயும் இப்போது வெற்றிக்கு பிறகு இந்த படத்தை நான் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் திலீபன் நியூ ஃபேஸ், முருகதாஸ் சாரோட பிரதர், அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அஞ்சலி ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. சரண்யாமா, ஜெயபிரகாஷ் சார், ரவிமரியா சார், சம்பத் சார், ஜெகன், சதீஷ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஒரு க்ரைம் பேஸ் த்ரில்லர். படத்தில் வந்து வாகை சுடவா பாடல்களோட வெற்றிக்கு அப்புறவு ஜிம்ரான் இசையமைக்கிற ரெண்டாவது படம். AR முருகதாஸ் ப்ரொடக்ஷனில் செகண்ட் ஃபிலிம் ஆஃப்டர் எங்கேயுமே போதும். ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை நாங்கள் கரெக்டாக ரீச் பண்ணணும்னு சொல்லி நல்லபடியாக பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் ஒரு action thriller and with love, so hope you like it. வந்திருக்கிற இடம் சூப்பர். இன்னைக்கு நமக்கு செம்ம கலெக்ஷன்மா. அதாவது இந்த வத்திக்குச்சிக்காக துப்பாக்கியே வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். அந்த ட்ரெய்லர் லான்ச் பண்றதுக்கு AR முருகதாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அந்த ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸோட CEO மிஸ்டர் விஜய் சிங், we welcome you on stage please sir. Ladies and gentlemen, the superstars are all here. On behalf of Fox, we are thrilled to be making films in Tamil, and I would like to take this opportunity to thank Mr. Murugadas. We have a very, very special relationship, and we are looking to making many, many more films along with him. I'd also like to thank the superstar Vijay for taking out the time. And now, let's show you what you've been waiting for. Let's show you the trailer of the film. நான் சக்தி, ஷேர் ஆட்டோ டிரைவர். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உனக்கு இன்னும் லவ் பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நமக்கு நடந்தாதான் கஷ்டம், அடுத்தவனுக்கு நடந்தா அது வேடிக்கை. யாருக்கும் தெரியாம பண்ணணும், எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தானே பண்ண முடியும். டேய், ஆளுங்களுக்கு தெரியாம பண்ணும், ஆனா ஆளுங்க நம்மளை சுத்தி முழிச்சிட்டு இருக்கும்போதே பண்ணும். அப்பதான் கண்டுக்க மாட்டாங்க. ரோட்ல எவனும் இல்லாத போது நாம மட்டும் இருந்தா சந்தேகம் வராதா? எந்த சத்தம் இல்லாம ஏரியா அமைதியா இருக்கும்போது ஒரு சத்தம் போதும், காட்டி கொடுத்துரும். அவன் எங்க இருக்கான்? கார் டிக்கில வச்சிருக்கேன். ஏண்டா கேட்டா நம்பர் மாதிரியா இருக்கு. அவன் மேல உள்ள கோவத்தை ஏன்டா இவன் உடம்புல காட்டுற? எனக்கு நடந்தது இப்போ இன்னொருத்தனுக்கு நடக்க போகுது, இன்னும் குரூரமா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? வத்திக்குச்சி படத்தோட டைரக்டர்
அவர்தான் டைரக்டரா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இயக்குனர் அவர்கள் மேடைக்கு வருமாறு இயக்குனர் கிங்ஸ்லின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், வெல்கம் சார் அண்ட் வாழ்த்துக்கள். உங்க படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த அடுத்ததா குரு குரு அப்படின்னு ஒரு சாங், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அந்த பாட்டோட விஷுவல் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பத்தி. எங்கேயும் எப்போதும் படம் பெரிய ஹிட்டு ஆனதுனால தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். நிச்சயமா வத்திக்குச்சியும் மிகப்பெரிய ஹிட் ஆனா இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் நிற்பாங்க. அதனால இந்த படம் வந்து நிச்சயமா ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். முருகதாஸ் சாருக்கும் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த பாட்டு இதில் வந்து குரு குரு அப்படிங்கிற சாங் படத்தோட முதல் சாங். இதில் ஹீரோ வந்து ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ஷேர் ஆட்டோ டிரைவில் ட்ராவல் பண்ணுற பொண்ணு தான் அஞ்சலியா ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. ஜென்ரலாக லவ்வில் வந்து நம்ம வந்து ரொம்ப சேட் மூடு வந்து நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், இது மாதிரி ரொம்ப எஜ்ஜி போவாங்க. பட் இந்த சாங்கை நான் பிளான் பண்ணும்போது அப்படி எதுவுமே இல்லாமல், உன் வீட்டு ஜன்னல் கதவில் ஏதாவது ஒன்றை மட்டும் திறந்து வச்சுக்க, நான் உன்னைய பார்த்துட்டு போயிடுவேன், உன் வீட்டு டோரை மட்டும் கதவையும் பூட்டியே வச்சுருக்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ண நான் பார்த்துட்டு போயிடுவேன்னு சின்ன சின்ன சோகத்தை சொல்லணும்னு ட்ரை பண்ணோம். முத்துக்குமார் சார் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காரு. ஜிப்ரான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த சாங் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை, இந்த சாங் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் படத்துக்குன்னு. அவர் என்கிட்ட சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட ஒரு ஜாய் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு ஷேர் ஆட்டோவில் இருக்கிற ஒரு ஜம்ப் அது வந்து சாங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்போ குரு குரு படத்தோட விஷுவல் பார்க்க நீங்கள் ரெடியா? குரு குரு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே, சத்தம் போட்டு குதிக்க தோணுதே, சற்று முன்பு கேட்ட பாடல் பாட தோணுதே, வெட்கமின்றி ஆட தோணுதே. குரு குரு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே. குரு குரு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சிறகுகள் தந்தாலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேப்டன் ஜெகதீஷ், இந்த படத்து ஆடியோ சீடியை விஜய் சார் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் அனுப்பிச்சேன். நட்புக்கு அவர் கொடுத்துருக்கிற மரியாதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அவர் கூப்பிடலாம் கூட நான் வந்திருப்பேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. சார், அடுத்ததாக வந்து உங்கள் படத்துலேருந்து அம்மா வேக் மீ அப் அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த பாட்டு சூப்பர் ஹிட் சாங் அப்படிங்கிறது காலையில் கேட்டவுடனே தெரிஞ்சு போச்சு. அந்த பாட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டையும் கூப்பிடணும். ஏன்னா மதியானம் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்குது, 2 பேரும் பேச போகிறோம் அப்படின்னோடனே, யார் யார் வராங்க அப்படின்னா, வத்திக்குச்சி முருகதாஸ் சாரை நான் கண்டிப்பாக வந்துடுறேன். ஏய், இளைய தளபதி வர்றாருப்பா அப்படின்னோடனே, கண்டிப்பாக நாங்கள் இருக்கேன்ப்பா அப்படின்னா. வேற யாரு அப்படின்னா, அஞ்சலி வர்றாங்கன்னு சொன்னேன். கட் பண்ணா, நீ எங்க பாருக்க, நான் வந்துட்டேன், நீ வரலையா அப்படிங்கிறான். நான் நேத்து சாயங்காலமா இங்க வந்துட்டேன் பிரதர், நீங்களாம் தான் லேட்டு. வி வெல்கம் அஞ்சலி.
அம்மா வேக் மீ அப் அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங் வந்து உங்களை வச்சு தான் ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த சாங்கை பற்றி நீங்கள்? இந்த சாங் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோயினுக்கான ஒரு சாங்கு. டைரக்டர் பக்கத்தில் வச்சுட்டு நானே சொல்கிறேன். இது ஒரு மாடர்னாக இருக்கிற நினைக்கிற ஒரு பொண்ணு பாடுற ஒரு பாட்டு. ஸோ வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றதுக்கான ஒரு லிரிக்ஸ் அந்த லிரிக்லேயே இருக்கும் அது. ஸோ ஒரு நல்ல பெப்பியான ஒரு சாங். டைரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாட்டை பற்றி. நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது இமிட்டேட் பண்ணுவோம், நம்ம ஆசைப்படுற ஆட்கள் மாதிரி. இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா பெரிய ஒரு டைரக்டர் மாதிரி நான் இமிட்டேட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே இமிட்டேட் பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. அது மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு கொஞ்சம் ஹை கிளாஸாக நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் பேஷனாக இருக்கணும்னு எப்போவுமே ஆசை இருக்கும். அந்த இமிட்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் மிடில் கிளாஸ் ஒரு பொண்ணு லீனா அப்படின்னு ஒரு கேரக்டர். பட் அவள் பேர் மீனா. அந்த மீனாவை மாற்றி அவள் ஸ்டைலாக லீனான்னு வச்சுப்பா. ஏன்னா பேர் வந்து ஸ்டைலாக இருக்கணுமா. ஆக அந்த இமிட்டேட் பண்ணுற பொண்ணு கேரக்டர் தான் அஞ்சலி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தில் அவங்க காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க. அவர் பேசுகிறத பார்த்தா அநியாயத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் இந்த பாட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த பாட்டு அவர் கம்போஸ் பண்ணும்போதே எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது. ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை இது வரைக்கும் பாட்டில் சொன்னதில்லை. அதே நேரத்தில் ஒரு நாங்கள் இன்னொன்று பண்ணும்போதே டிசைட் பண்ணோம் இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கணும்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி சில சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வத்தி குச்சி படத்துலேருந்து அம்மா வேக் மீ அப் சாங். அம்மா வேக் மீ அப் காலையில 9 o'clock ஷாப்பிங் போகணும் லிப் கிளாஸ் வாங்க. அம்மா வேக் மீ அப் காலையில 9 o'clock ஷாப்பிங் போகணும் லிப் கிளாஸ் வாங்க. 10 o'clock ஃப்ரெண்ட் வர 10:30 ஷேர் ஆட்டோ 300 சேஞ்ச் கூட பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம். டாடிட்ட சொல்லாத சாங்கியாலும் லேட் ஆகும். எங்க போனாலும் பாய்ஸ் பாய் பாய். மம்மி வேக் மீ அப் காலையில 9 o'clock ஷாப்பிங் போகணும் லிப் கிளாஸ் வாங்க. பிக்கர பிக்கர ஷாப்பிங் பிக்கர பிக்கர ஷாப்பிங் பிக்கர பிக்கர ஷாப்பிங் பிக்கர பிக்கர ஷாப்பிங். மச்சி உன்னோட பாய் ஃப்ரெண்ட வர சொல்லு ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கி போடணும். ப்ளீஸ் 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 உன்னோட பாய் ஃப்ரெண்ட வர சொல்லு ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கி போடணும். ஷாப்பிங் மால் வந்தாச்சு ஆஃபீஸ் டாலாச்சு கார் பார்க்கிங் தேடி போ லெட்ஸ் டு டச் அப். அட இங்கிலீஷ்ல சீன் போடுறா கோ பாரு சம ஃபிகர். எங்க போனாலும் பாய்ஸ் பாய் பாய். அப்பா வேக் மீ அப் காலையில 10 o'clock ஷாப்பிங் போகணும் ஹேர் ஸ்ப்ரே வாங்க. அப்பா வேக் மீ அப் காலையில 10 o'clock ஷாப்பிங் போகணும் ஹேர் ஸ்ப்ரே வாங்க. 10:30 ஃப்ரெண்ட் வர 11 o'clock ஷேர் ஆட்டோ 500 சேஞ்ச் கூட பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம். அம்மாட்ட சொல்லாத சாங்கியாலோ லேட் ஆகும். எங்க போனாலும் பாய்ஸ் பாய் பாய். உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அந்த சாங்கோட மேக்கில் நீங்கள் வந்து காஃபியோட மெனு கோடை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. இல்லை, என்னன்னா லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறது ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது சொல்லான்னு இருந்தேன். அவங்க ஷாப்பிங் போவாங்க. பட் லாஸ்ட்டாக ஒரு காஃபியை வாங்கி 5 பேர் குடிச்சிட்டு வந்துடும். ஓ 1/2 இல்லாமல் 1/5. ஸோ நெக்ஸ்ட் சாங் வந்து இப்போது பெர்ஃபார்ம் பண்ண போகிறது அரி உன்னை அப்படின்னு படத்தோட தீம் அண்ட் படத்தில் இருக்க ஒரு கண்டென்ட்டை சொல்கிறது. கொஞ்சம் ஒரு சூஃபி ராக் பேஸ்டு சாங். இந்த சாங் பாடியிருக்கிறது ஷபீர்னு சிங்கர். எரிக்குது மனிதனின் ஆட்டங்கள். டக்கு டக்கு சுத்தி சுத்தி அடிக்குது அவனது வேஷங்கள். சக்கு 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 பத்தி எரிக்குது மனிதனின் ஆட்டங்கள். டக்கு டக்கு சுத்தி சுத்தி அடிக்குது அவனது வேஷங்கள். கண்ணில் தோன்றிடா தீமை நம்மை தேடுதே. நாடும் வேட்டையாடுதே நாடகங்கள் போடுதே. நம்மை நாமே நம்பும் காலம் இல்லை. சூதுக்கிங்கே எல்லை
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு நேரம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க முடியாது. சங்கர், உண்மையிலே இவ்வளவு நேரம் வத்தி குச்ச ஒரு ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தோம். வத்தி குச்ச பத்திரத்துக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க வந்தாதான் வத்தி குச்ச கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு ஏஆர் முருகதாஸ், டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது துப்பாக்கி படத்தின் ஹீரோ கேப்டன் ஜெகதீஷ். நான் இந்த படத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவொன்னே விஜய் சார் தான் எனக்கு மைண்டுக்கு வந்தார். நீங்கள் எல்லாரும் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த படத்து ஆடியோ சீடியை விஜய் சார் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் அனுப்பிச்சேன். அது விஷயமா நான் ஃபோனில் பேசல, எதுவுமே பண்ணல. ஒரு படம் ஒர்க் பண்ண படம் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் என்னோட அந்த ஒரு மெசேஜுக்கு இப்போ பாம்பேல ஷூட்டிங் முடிச்சுட்டு வேகமாக வந்திருக்கிற விஜய் சாரோட அந்த நட்புக்கு அவர் கொடுத்துருக்கிற மரியாதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் தானு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் திலீப் அண்ணான்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தொட்டதெல்லாம் துலங்கும், கைப்பட்டதெல்லாம் மலரும். இயக்குனர் ஏஆர் முருகதாஸின் தயாரிப்பில் உருவான வத்திக்குச்சியினுடைய ஹீரோ தம்பி திலீபன் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்களின் கரம் தொட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வத்தி குச்சியை பத்த வைக்க துப்பாக்கியே வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அவரை ஒரு வார்த்தை பேசுமாறு நிறைய பேர் இதுக்கு மேல என்ன வேணும் தலைவா? முருகதாஸ் அவர்களுக்கும் ராமு சார் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய ஹீரோ திலீபன் அவர்களுக்கும் ஓவியா அவர்களுக்கும் டைரக்டர் கின்ஸ்லின், மியூசிக் டைரக்டர் கிப்ரன், இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும், டெக்னீஷியன்ஸ் மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முருகதாஸ் அவர்கள் ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே அது கண்டிப்பாக தப்பாகாது. இது வரைக்கும் அவர் தொட்டது எதுவுமே தப்பானதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல் லாங்குவேஜஸ், அவர் டைரக்ஷனாக இருக்கட்டும், அவருடைய ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பண்ண எங்கேயும் எப்போதும் அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அண்ட் ட்ரெய்லர்லேயும் சரி, இங்கே பார்த்த 2 சாங்ஸ்லேயும் சரி, திலீபன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அவர் கூப்பிடலனா கூட நான் வந்திருப்பேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், நான் நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு கிராண்ட்னஸை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நான் தான் வந்தவொடனே சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு சரியான இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விழாவின் நாயகன் ஜிப்ரான் அவர்கள் மேடைக்கு வருமாறு ஹீரோயின் அஞ்சலி அண்ட் டிரெக்டர் சார்